இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சன் ஷெல்ஃப் க்ளீனிங் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். கிச்சன் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கிச்சன் திங்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக எடுத்துகிட்டு போயிட்டு வேறு ஒரு பிளேஸில் நம்ம ஷிஃப்ட் பண்ணி வச்சிடலாம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கிளாஸ் பாட்டில்ஸு. ஸோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே நான் மோஸ்ட்லி ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ தான் நான் கிளாஸ் வேருக்கு மாறிட்டு வரேன். அதுவுமே பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக ஒரேடியாக எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணலை. அண்ட் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணி சேர்த்தது தான். அண்ட் இப்போ நான் ஷெல்ஃப் க்ளீன் பண்ணுறதுக்கு வினிகர் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வினிகர் வாட்டர் 1 ஸ்பூன் ஷாம்பூ இதுதான் நான் சொல்யூஷனாக யூஸ் பண்ணி ஷெல்ஃப் எல்லாமே வைப் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இதுவே போதும், வேறு எந்த ஒரு இதுவும் கெமிக்கலும் நம்ம யூஸ் பண்ணி துடைக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. எல்லாமே நல்லா வைப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் காய விட்டதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னாக திங்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். தேவையான க்ராசரி பாட்டில்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. தேவையில்லாத ஐட்டம்ஸ் எதுவுமே கிச்சன் மேலே வச்சுக்காதீங்க. யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டுமே கிச்சன் கவுண்டர் டாப் மேலேயும் ஷெல்ஃப்லேயும் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நான் ஹைட்டான பாட்டில்ஸ் எல்லாமே லாஸ்ட் ரோவில் அடுக்கிட்டு வரேன். இது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வாட்டர் பாட்டில். இது ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு இல்லை. நம்ம இந்த மாதிரி க்ராசரி பாட்டில்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பருப்பு இல்லாட்டி ஏதாவது பாஸ்தா, அரிசி, இந்த மாதிரி சோயாபீன், இந்த மாதிரி ஏதாவது நம்ம கொட்டி வைக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது சும்மா தான் நான் வச்சுருந்தேன், அதனால் சரி அப்படின்ட்டு க்ராசரி பாட்டில்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 12 பீஸ் காம்போவாக வரும். மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது கொஞ்சம் லோ குவாலிட்டியும் இல்லை, ஹை குவாலிட்டியும் கிடையாது, மீடியம் குவாலிட்டி உள்ள பாக்ஸ் தான். ஏர் டைட்டான்னு கேட்டிங்கன்னா ஏர் டைட் கிடையாது. வேணும்னா நான் உங்களுக்கு லிங்க் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன். அந்த ஸ்பாஞ்ச் வச்சுட்டு தான் ஹைட் வைஸாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்தையுமே. ஹைட்டான பாட்டில்ஸ்க்கு ஸ்பாஞ்ச் தேவையில்லை. ஹைட் கம்மியாக இருக்கிற பாட்டில்ஸ்க்கு ஸ்பாஞ்சு இல்லைனா ஏதாவது ஸ்டாண்ட் அந்த மாதிரி தேவைப்படும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஏதாவது திங்ஸ் எடுக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் இருக்கும். எல்லாமே இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இல்லாமல் நம்ம அடிக்கிட்டோம் அப்படின்னா பின்னால் இருக்கிற பாட்டில்ஸை நம்ம நகர்த்திட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன இருக்குது இல்லைன்னு கூட நமக்கு விசிபிளாக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹைட்டான ஸ்டாண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்குலாம் கஷ்டமாக இருக்கும். இதை நான் லெட் கோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ரோவில் நான் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீரகம், மிளகு, சோம்பு, அதுக்கப்புறம் பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸ், அப்புறம் சியா சீட்ஸ், பிளாக் எள்ளு அண்டு ஒயிட் எள்ளு, இது மட்டும்தான் நான் மேல் ரேக்கில் வச்சுருக்கேன். அண்டு செகண்ட் ரேக்கில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர் வச்சுருந்துருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அண்டு சீரகம் தூள் வச்சுருக்கேன். அண்டு இது வத்த குழம்புக்கு யூஸ் பண்ணுற வத்தல். அப்புறம் 2 பாட்டில்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஒரு பாட்டிலில் சால்ட் இருக்குது, அதாவது சூப்புக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஷேக்கரில் வச்சுருக்கேன். அண்டு ஒரு பாட்டிலில் பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வச்சுருக்கேன். அண்டு ஒன்றுத்தில் பார்த்திங்கன்னா டீ தூள் வச்சுருக்கேன். அண்டு வெந்தயமும் இதில் தான் வச்சுருக்கேன். பாயசத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஜவ்வரிசி, அது கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். நான் ரொம்பலாம் வாங்க மாட்டேன், தேவைக்கேற்ப மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தேர்ட் ரோவில் பார்த்திங்கன்னா ஹனி 2 பாட்டிலில் வச்சுருக்கேன். ஹனி நான் கண்டெய்னரோடு தான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய பையன் என்ன பண்ணான்னா உடைச்சிட்டான். அது எப்படி உடைச்சான்னு தெரியல, அந்த பேக்கை பிரிக்கவே இல்லை, ஆனால் உடஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் அதை பாட்டில்ஸில் மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில்ஸில் மாற்றி வச்சேன். அதனால 2 பாட்டில் சேர்ந்து போயிடுச்சு. அண்டு கீழே பார்த்திங்கன்னா கசகசா, ஓமம் வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிது அப்படின்னா இல்லை நமக்கே நெஞ்சரிச்சல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாட்டர் குடித்தா சரியாயிடும். அதனால் ஓமம் வச்சுருக்கேன். என்னோட இது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி கிச்சன், ரொம்ப டம்ப்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. இந்த மாதிரி குட்டி கிச்சனில் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ண முடியும். அந்த பேலன்ஸ் 2 பாட்டில் ஃப்ரீயாக தான் இருக்குது. 3 ஷேக்கர் வச்சுருக்கேன். ஒன்றுத்தில் ஆரிகானோ வச்சுருக்கேன். அண்டு சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் பெப்பர் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த ரேக்கில் வச்சுருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் நான் இதில் பெருசாக வச்சிடல. அண்ட் இதையுமே குறைச்சி தான் வைக்கணும். தேவையான ஸ்பைஸ் மட்டும் வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண போகிறேன். அண்டு நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். ஸ்பைசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் ஒரு ஸ்டாண்ட் வச்சு கவுண்டர் டாப் மேலே தான் வச்சுருக்கேன். அண்ட் இதை ஷெல்ஃபில் வைக்கிறதுக்கு ஸ்பேசஸ் கிடையாது. ஆல்ரெடி 2 rows ஃபில் ஆகிடுச்சு.
தேர்ட் ரோவில் நான் இதை வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே கிளாஸ் பாட்டில்ஸ் அப்படிங்கிறதுனால இதை இப்போதைக்கு நான் இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாலில் வந்து ஒரு ஸ்டாண்ட் அடித்து அதில் வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா வால் ஸ்பேஸ் வந்து சும்மா தான் இருக்குது, அதனால வால் ஸ்பேஸை வந்து இப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்டு நான் வந்து 3 அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து கடுகு, மிளகு, ஜீரகம், சோம்பு, உளுந்து அண்ட் கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு அண்ட் வெந்தயம் இதெல்லாம் மட்டும் ஒரு ரேக்கில் வச்சுருக்கேன். அண்டு இன்னொரு அஞ்சரை பெட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரியாணி ஸ்பைசஸ் அது மட்டும்தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் அன்னாசி பூ, அப்புறம் பிரிஞ்சி லீஃபு, அதுக்கப்புறம் பட்டை, சோம்பு கொஞ்சம் இதுலேயும் போட்டு வச்சுருக்கேன். கல்பாசி இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அண்டு தேர்டு ஒன்னில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மசாலா ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் வச்சுருக்கேன், காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருக்கேன், அண்டு வந்து மஞ்சள் பொடி இதில் தான் வச்சுருக்கேன். அப்புறமா கரம் மசாலா அண்டு ஜீரக பவுடர் இது எல்லாமே இதில் தான் வச்சுருக்கேன். அண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது 3த்தையும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 வந்து செராமிக் ஜார் வச்சுருக்கேன். ஒன்றுத்தில் வந்து கல்லுப்பு, ஒன்றுத்தில் வந்து புளி போட்டு வச்சுருக்கேன். ஒரு செராமிக் ஜார் வந்து ஆல்ரெடி இருந்தது, அதில் வந்து சால்ட் இப்போதைக்கு போட்டு வச்சுருக்கேன். அதை சேஞ்ச் பண்ணுற ஐடியா இருக்குது. அண்டு இந்த கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன் இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன், வெர்டிக்கலாக ஸ்பேஸ் இருந்தால் அதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் இதில் பிடிக்கும். செட் ஆஃப் 6 வந்து 250 240 சம்திங் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே செட் ஆஃப் 6 வந்து மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா 250 அந்த ரேஞ்சில் தான் வரும். இந்த கீழே இருக்கிற இந்த ரவுண்ட் கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செட் ஆஃப் 12 அந்த மாதிரி வந்துச்சு. இதுவுமே ஒரு 350 அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்லேருந்து. அந்த பருப்பு கண்டெய்னர்ஸ் மாதிரியே ஒரு ஸ்மால் கண்டெய்னர் இருந்துச்சு பார்த்திங்களா, அது வந்து செட் ஆஃப் 12 வாங்கியிருந்தேன் மீஷோலேருந்து. 280 சம்திங் வாங்கியிருந்தேன். அண்டு வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா நட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நான் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்டு 250 350 கிராம்ஸ் வரைக்கும் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி இதில் பார்த்திங்கன்னா நான் நட்ஸு போட்டு வச்சுப்பேன். பட்டாணி, சுண்டல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதில் எவ்வளோ வந்து அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பிடிக்குமோ அவ்வளோ வந்து ஸ்டோர் பண்ணால் போதும். அவ்வளோ மட்டும் நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணுங்கள். அண்ட் 2வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரித்த பேக்கெட்ஸை வந்து மோஸ்ட்லி ஸ்டோர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படி வண்டு பூச்சியெல்லாம் வந்து வந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வேஸ்ட்டு தானே. உங்கள் க்ராசரி பாட்டில்ஸ் வந்து எவ்வளோ வந்து ஸ்பேஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் திங்ஸ் வாங்கினா மட்டும் போதும். இந்த ஃப்ரோசன் பாட்டில் சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நாங்கள் சில ட்ரிங்க்ஸ்லாம் வந்து குடித்தோம். அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் வந்து நான் த்ரோ பண்ணாமல் நான் எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணி அதுலேயும் நான் வந்து க்ராசரிஸ் போட்டு வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து பாட்டில்ஸ்லாம் வந்து ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்றது கிடையாது தான். நம்மக்கிட்ட என்ன கிளாஸ்வேர்ஸ் இருக்கோ அதுவுமே நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். விசிபிளாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற பாட்டில்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன இருக்குது இல்லைன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அண்டு என்னோடய கிச்சனில் நான் இவ்வளோ தான் நான் க்ராசரிஸ் வச்சுருக்கேன். இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ராசரிஸ் ஒன்று வந்து யூஸ் பண்ணி தீர்ந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பொருளை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைங்க. இந்த தீர்ந்த பொருளை உடனே வந்து ஒரு நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஷாப்புக்கு போகும்போது வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்குக்கான மீல் ப்ரெப் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கான க்ராசரிஸ் வந்து வாங்கினா மட்டும் போதும். அண்ட் 1 வீக்குக்கு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு மணியும் சேவ் ஆகும். அதே டைம் எந்த ஒரு க்ராசரிஸும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அண்ட் எக்ஸ்பைரி ஆக போகிற திங்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் காலி பண்ணுறதுக்கு பாருங்கள். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து நீங்கள் பிரித்து வைக்கணும். எக்ஸாம்பிள் பருப்பு இருக்குது அப்படின்னா பருப்பு எல்லாமே ஒரே ரோவில் வர மாதிரி நீங்கள் பிரித்து வைங்க. அண்டு அரிசி எல்லாமே ஒரே ரோவில் வர மாதிரி பிரித்து வைக்கிறது, இந்த மாதிரி திங்ஸை வந்து நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி வைக்கணும். அது உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் வீடியோலாம் பார்க்குறதுக்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும். கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பேக் டு பேக் வரப்போகுது, அதெல்லாம் பார்க்குறதுக்கே என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Sarah.